அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றம், அதிலும் பௌர்ணமி தினத்தன்று உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது. இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்க்கும் பொழுது உருவாகின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக எதிர்பாராத திருப்பங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பம் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இனி கடவுளால் கூட தடுக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு ஒன்று நடக்கவிருக்கிறது. அது பெரும்பாலும் தங்களுக்கு நற்பலன்களையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி தினத்தன்று உருவாகின்ற நவக்கிரக மாற்றங்கள் மேலும் என்னென்ன பலன்களை மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தரப்போகின்றது. அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரக மாற்றங்கள் ஓரளவுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. இருந்தாலும் இந்த பௌர்ணமி தினத்தன்று உருவாகியிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பௌர்ணமியினுடைய நிலவு எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் பிரகாசிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. 1000 பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் கூட இந்த காலம் உங்களுக்கு நன்மையையும் சுபிக்ஷத்தையும் வழங்குறதுல எவ்வித தடையையும் ஏற்படுத்தாது. ஒரு புறம் சந்தோஷத்தையும் மற்றொரு புறம் துயரத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க பெறப்போகின்றது. அதனால கொஞ்சம் நீங்க எல்லா விஷயத்திற்குமே தயாராக இருக்கிறதும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் திட்டமிட்டு செயல்படுவதும் அவசியமாகிறதுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க ஒரு திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க. அது உங்களுக்கு பல நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல இருக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு சரியான விதத்துல பலனளிக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா உதவிகரமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நண்பர்கள் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் தானாக சேரும். நாலாபுரத்துல இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா நற்செய்திகளை நீங்க கேட்க போகின்றீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்திற்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த நேரம் தங்களுடைய வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல வகையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள்ல பார்க்கும்போது நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பொருட்கள் களவு கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க. வண்டி செலவு, வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். அதே மாதிரி பணியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை. வேலை பளு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு, உயர் அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும்
போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். வருமான அதிகரிப்பிற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்ன்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் இடர்பாடுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தனவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்க பெறலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் இந்த நேரத்தில் சில நேரங்களில் உற்சாகத்துடன் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை கொடுக்கப்படலாம். அதன் காரணமாக கொஞ்சம் வேலை பலுவும் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நாகரிக பொருட்களை வாங்குறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. பொது வாழ்க்கையில் புகழ் அதிகரிக்கவும் செய்யும். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உள்ளம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக செய்யும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க. கடன் பிரச்சனைகளையும் நீங்க சமாளிப்பீங்க. வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சேரலாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்க செய்யுங்க. உத்தியோகத்தில் வீண் படிகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாள் நீடித்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர காண்பீங்க. வேலைகளை எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முதலீடுகளில் பல மடங்கு வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கூடுதலாக பங்குச்சந்தை அப்படி இல்லைனா லாட்டரி வாயிலாக கூடுதல் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் சாதகமாகும். சகோதரர்களுடன் இணைந்து செய்கிற தொழில் சர்வதேச அளவில் விரிவடையும். பெற்றோர் ஆதரவு தொழில் வளர்ச்சியில் உறுதுணையாகவே இருக்கும். உடல் நலத்திலையும் மேம்பாடு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையிலையும் வருமானத்திலையும் வலிமை அதிகரிக்க செய்யலாம். குடும்பத்திற்காக ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உயருங்க. தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களும் நிகழலாம். எதிர்பார்த்ததை விட அதிக வருமானமும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் வீட்டில் வலுவான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இதனால் தொழிலில் மன வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பு ஆகும். புதிய சொத்து மற்றும் வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது.
காதல் வாழ்க்கையிலையும் நல்ல முடிவுகள் காணப்படும். பெற்றோர் ஒப்புதலுடன் திருமணம் நடைபெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. கடன்கள் தீர்ந்து பொருளாதாரம் வலுவடையும். பணி நிமித்தமாக பணிபுரியும் நபர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவாங்க. அரசியல் செல்வாக்கு கொண்ட நண்பர்களின் உதவி பெரிய அரசு ஒப்பந்தங்களை வெல்லும் வாய்ப்பையும் திறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகள் தொடரலாம். குழந்தைகள் வழியே நல்ல செய்திகளையும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி சார்பில்லாத சமரசம் இல்லாத செய்திகள் தங்களுடைய உள்ளங்கைகளில் உடனுக்குடன் செய்திகள் கிடைக்க பெறுவதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர்ல இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ இல்லை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த செய்திகள் உங்களுக்கு சமரசமோடு நல்ல செய்திகளாகவே சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் பொதுவாக பல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.